ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ ஒரு கான்டென்ட் வீடியோலாம் கிடையாது, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. லெட்ஸே என்னோட லைஃப்ல நான் ரொம்ப நைஸ் கையா இருந்தனால எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் பயங்கரமான ப்ராப்ளம்ஸை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ லெட்ஸே ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை, பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ரிலேஷன்ஷிப். 5 to 6 years கிட்ட நாங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். பிகாஸ் அந்த ரிலேஷன்ஷிப் நான் என்ன, அந்த ஸ்கில் இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி சும்மா எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துச்சு இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அது. லெட்ஸே நான் என்னோட ஸ்டோரியில என்னோட ஒரு ப்ராட் அப் ஸ்டைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் தான், ரைட்? ஸோ அதனால ப்ராப்பரா என்னை கைட் பண்றதுக்கு எங்க அப்பா கிடையாது, ஓகே? ஸோ எங்க அம்மா தான் என்னை வந்து வளர்த்தனால நான் வந்து முக்கால்வாசி இந்த லேடிஸ் சர்க்கிள், அதாவது பார்த்து பண்ணுப்பா, ஒரு 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 மேஸ்குலின் ஒரு பையனாவே இருக்க விட மாட்டாங்க. அது தப்பு கிடையாது, ரைட்? பட் அது அவங்களோட லவ். நீ எங்கேயா வேகமா போற அப்படின்னா வேகமா போய் விழுந்து எந்திரிச்சு வாங்கிறது அப்பாவோட மென்டாலிட்டியா இருக்கும். பட் அம்மாவோட மென்டாலிட்டி என்ன, பார்த்து பத்திரமா போ, சேட்டை பண்ணாத. இன்ஃபேக்ட் என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப என்ன சேஃப்கார்டா பேம்பர்டாவே வளர்த்தனால இந்த ஹார்ட் ஒர்க் நான் என்ன ஃபியர்ஸை ஃபேஸ் பண்ணது கிடையாது, வெளி உலகத்தை பத்தி பெருசாலாம் தெரியாது. இன்ஃபேக்ட் கிரவுண்டு கூட போய் விளாட்னதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் பெருசா என்னோட ஸ்கூல் டைம் வரைக்கும் நான் யார்ட்டையுமே பேசினதெல்லாம் கிடையாது. ஸோ இப்படிதான் என்னோட ஒரு ப்ராட் அப் ஸ்டைல் வந்ததுனால பெருசா எனக்கு ஒரு ப்ராட் மைண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. பட் when I was entering to the college, அந்த என்னோட ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸை விட்டுட்டு ஒரு புது சர்க்கம்ஸ்டான்ஸ்குள்ள என்டர் ஆகும்போது, புது சர்க்கிள்குள்ள என்டர் ஆகும்போது, ஒரு பொண்ணு என்கிட்ட கொஞ்சம் கேர் பண்றாங்க, எக்ஸ்ட்ராவா என்கிட்ட பேசுறாங்கும் போது ஐ ஜஸ்ட் காட் a huge amount of attraction on her. அது ஒரு லவ்வா கன்சிடர் பண்ணேன் நான். தென் ரிலேஷன்ஷிப்ல போனோம். இட் மே டேக் சம் டைம், பட் ஹியூஜ் திங், ரைட்? ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பெருசா எனக்கு அவங்களுக்கு செட் ஆகல. பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் ரொம்ப நைஸா இருந்தனாலே ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணாலும் ஓகே பரவாயில்ல, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா பிரச்சனை இல்லை, இது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. இப்படிதான் என்னோட ஒரு, அதாவது செல்ஃபிஷா இல்லாம செல்ஃப்லெஸ்னஸா இருந்துரு. நான் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா நான் பிடிக்கலன்னு சொன்னதே கிடையாது. ஓகே அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஓகே ஃபைன், பிடிச்சிருக்கு பண்ணிட்டு போங்க, தப்பு கிடையாது, இதுல என்ன இருக்கு, இப்படிதான் நான் இருந்தேன். பட் அது என்ன பாதிக்கும் எனக்கு வந்து தெரியவே இல்லை. லெட்ஸே நான் ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ரிலேஷன், நான் ரீசெண்ட் டைம்ல ஒரு 1 year நான் கத்துக்கிட்ட விஷயமே, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொல்ல கத்துக்கணும் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை. பிகாஸ் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்றீங்களோ அந்த ஒரு கேரக்டரை வச்சுதான் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது கான் த்ரூ ஆகும், ரைட்? பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன, நம்மளோட ரியல் ட்ரூ கலர் அப்படின்னா, அந்த ட்ரூ கலர் வெளியே வரும்போது நமக்கு அவங்களுக்கு செட் ஆகாம போகும், பிரேக்கப் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இப்படி நைஸா ஸ்வீட்டா நோ சொல்றதுக்கு பயந்துக்கிட்டு, ஃபியருக்கு பயந்துக்கிட்டு, ஹார்ட் ஒர்க் பண்ணாம சும்மா எல்லாருமே ஓடுறாங்க இந்த பக்கம் தான் ஓடிட்டு அப்படிங்கிற அந்த ஒரு நைஸ் கைங்கிற ஒரு மெட்டீரியலாவே இருந்தனால I just faced a lot of problems in my life. ஸோ இந்த சேனல் யாருக்காக பர்டிகுலரா, பிகாஸ் நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படி இப்படின்னு நிறைய போட்டிருக்கேன். பட் ஸ்பெசிஃபிக்கா என் டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அவங்களுக்கு கொடுக்க போற ரிசல்ட் என்னங்கிறத பத்தி நான் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணதும் இல்லை, சொன்னதும் இல்லை, ரைட்? ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இது என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யார்? என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் நைஸ் கைஸ், என்னோட எங்கர் வெர்ஷன் 22, 25, 26, 27 இந்த ஏஜ்குள்ள இருக்கிற கேட்டகரிக்குள்ள இருக்கிற பீப்புள், 20 to 13 கூட வச்சுக்கோங்க. ஸோ இவங்க எல்லாமே ரொம்ப நைஸா நோ சொல்றதுக்கு பயந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல ஓகே இவங்க நான் சொன்னா விட்டுட்டு போயிடுவாங்கிற ஒரு லேக் மென்டாலிட்டியில இருந்துட்டு இந்த மாதிரி லெட்ஸே ரொம்ப ஒரு சேஃப்கார்டா வளர்க்கப்பட்டு, ஓகே ஃபைன் அவனுக்கு வந்து ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பான், பட் அந்த வேலை பிடிக்காது, அவனுக்கு ஒரு வேற பேஷன் இருக்கும், வேற விஷயம் பண்ணணும்னு தோணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் கொடுக்க போற அட்வைஸ் எல்லாமே ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் தான். ஸோ அதனால இங்க வந்து பாண்ட் பத்தியோ நம்ம எதை பத்தியுமே பேச போறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி ஒரு குவாலிட்டியான லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை நீங்க ஜஸ்ட் ஒரு நைஸ் கைல இருந்து மேஸ்குலின் லீடரா மாறி எப்படி நீங்க அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம், பாதுகாக்கலாம், எப்படி உங்க ஒய்ஃபுக்கு ப்ரொவைட் பண்ணலாம், எப்படி உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து நீங்க அட்ராக்ட் பண்ணலாம், எப்படி ப்ராப்பர் குவாலிட்டியான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அட்ராக்ட் பண்றது, ரிலேஷன்ஷிப்ல வர கான்ஃபிளிக்ஸ் எப்படி வந்து மெயின்டைன் பண்றது, ஸோ எப்படி பயப்படாம நோ சொல்ல கத்துக்கிறது, எனக்கு இந்த விஷயம் பிடிக்கலங்கிறத எப்படி நான் வந்து சொல்றது, எப்படி லேக் மென்டாலிட்டில இருந்து வெளியே வந்து ஒரு கான்ஃபிடென்டான எனக்கு ஓகே ஃபைன் நான் ஒரு அபண்டன்ஸ் மைண்ட் செட் இருக்கிற ஒரு பர்சனை எப்படி மாறுறது, எமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றது, ஒரு ஹார்ட் பிரேக் நடக்குதா ஓகே அந்த ஹார்ட் பிரேக் எப்படி ஓவர் கம் பண்றது, இப்படி ரிலேஷன்ஷிப் பத்தின எல்லா அட்வைஸும் பர்டிகுலர்லி 20 to 30 ஏஜ்குள்ள இருக்கிற நைஸ் கைஸ் மட்டுமே நான் வந்து கொடுக்க போறேன்.
ஸோ திஸ் இஸ் வாட் த திங். ஐ ஜஸ்ட் ஹேட் அ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மென்டல் ஃபேட்டிக். லைக் இது பண்ணலாம், அது பண்ணலாம், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லா அட்வைஸும் கொடுக்கலாம். பிகாஸ் எனக்கு வேற கஸ்டமர்ஸ் கூட மேஸ்டர்பேஷன் எப்படி பண்ணாம இருக்குது, போன் எப்படி பார்க்காம இருக்குது, இப்படிதான். பட் நான் தெளிவா அந்த இடத்துல சொல்றேன், இது இவங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு சேனல், என்னோட யங்கர் வேர்ஷனுக்காக ஸ்பெஷலான ஒரு சேனல். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். இட் வாஸ் டூ குட். நான் அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி கத்துக்கிட்டு ஸ்கில் அப்டேட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 10 to 10 to 15 பிரேக்கப்ஸ் நடந்திருக்கு. லெட்ஸ் சே ரிலேஷன்ஷிப்ல இருந்து எனக்கு இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதில் கெயின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பண்ண தப்ப நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சேனல். ஓகே, ஸோ நீங்க வேற ஏதாவது எதிர்பார்த்து என்னோட சேனல்ல வந்து பாக்குறீங்க அப்படின்னா, சாரி, வேற ஏதாவது எதிர்பார்த்து வந்து சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. ஒன்லி ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் ஃபார் நைஸ் கைஸ். ஸோ இந்த கேட்டகரிக்குள்ள நீங்க வரீங்கன்னா தாராளமா நீங்க என்னோட சேனலை பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடா நான் இன்னொரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணலான் இருக்கேன். அது மேபி அடுத்த நெக்ஸ்ட் இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் த திங், இப்போ நான் ஸ்பெசிஃபிக்கா இங்க அட்வைஸ் கொடுக்க போறது இந்த பர்டிகுலர் பர்சனுக்காக தான். உங்களோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி நீங்க லாங் டேர்ம்க்கு மெயின்டைன் பண்ணலாம், கான்ஃபிளிக்ட் வந்தா எப்படி ஓவர் கம் பண்ணலாம், எப்படி நைஸ்ல இருந்து மேஸ்க்லேனா மாறலாம் ரிலேஷன்ஷிப்ல பொறுத்தவரை. ஸோ பர்டிகுலர்லி இந்த வீடியோ எதுக்காகனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்காக. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அட் த சேம் டைம் எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அட் த சேம் டைம் மென்டலியே நான் வந்து ப்ராப்பரா இல்லை, அதான் உண்மை. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஃபேட்டிகா இருக்கேன், அதாவது நான் குவிட் பண்ணிட்டு போறேன் அப்படிலாம் இல்லை. ஒரு 1 வீக் நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போறேன், ப்ராப்பர் ரெஸ்ட். ரைட், ஒரு தெரியல, இந்த ஒரு திரும்பி வீடியோ பண்ணணும், திரும்பி வந்து இந்த பசங்களுக்கு நிறைய சொல்லி தரணும், இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி கத்து தரணும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவ் கண்டிப்பா எனக்கு இன்னும் 3 daysல வந்துடும். பிகாஸ் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி தரது அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பா வந்துடும். பட் எனக்கு ஐ திங்க் எனக்கு ஒரு கேப் தேவைன்னு நான் வந்து எதிர்பார்க்கிறேன். எனக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாம எல்லாத்தையுமே கட் டவுன் பண்ணிட்டு ஜஸ்ட் புக் ஆர் டிராவல் ஆர் something I'm going to explore in my life. So for 5 days, right? But 5 daysக்கு அப்புறம் பேக் டு த ட்ராக் வந்து நம்ம இதை விட இன்னும் நிறைய ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் ஃபார் எஸ்பெஷலி ஃபார் த நைஸ் கைஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் த லைஃப் இன்டு அ masculine men in their relationship, right? masculine லீடர்ஸா மாற்ற போறோம், மாற போறீங்க பிகாஸ் ஆஃப் மீ, ரைட்? ஸோ தட்ஸ் ஆல். அதை பற்றி தான் சொல்லணும் ஆக்சுவலி. ஸோ ஐ திங்க் எனக்கு தேவை ஒரு கேப். பிகாஸ் ஐ திங்க் போன இயர்லேருந்து நான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், பான் அடிக்ஷன், என்னென்னமோ போட்டிருக்கேன். பட் பெருசா எனக்கு அது எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ரீசெண்ட் டைம்ல நான் ஃபைன் பண்ணி நான் ஜேர்னல் பண்ணி கத்துக்கிட்டது ரிலேஷன்ஷிப். பிகாஸ் நான் அடி வாங்கினது நிறைய அங்கதான், பட் நான் கத்துக்கிட்ட விஷயமும் நிறைய அங்கதான் இருக்கு ஆக்சுவலி, ரைட்? ஸோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், என்னோட அட்வைசஸை நீங்க எடுத்துக்கும் போது யூ வில் கெட் a huge amount of results. பிகாஸ் என்னோட கம்யூனிட்டியில இருக்கிற பீப்புளுக்குமே நிறைய மிராக்கிள்ஸ் அவங்க லைஃப்ல நடந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ என்னோட போஸ்ட் போய் பார்த்தீங்கன்னாலுமே அவங்க சொன்ன விஷயம் உங்களால தான் என் லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு அதெல்லாம் நல்லா இருக்கு கேட்க, ரைட்? ஸோ யா, நம்ம 5 weeks கழிச்சு நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணும்னு இருந்தேன், அதான். ஏன்னா சொல்லாம போகிறதுக்கும் சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு திரும்பி பேக் டு த பேக் வந்து ஒரு பவர்ஃபுல்லா நம்ம வீடியோ பண்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு, ரைட்? நிறைய இடங்கள்ல நம்ம அடி வாங்கலாம், கத்துக்கலாம், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரலாம், அதெல்லாம் காதலே வாங்கிக்க கூடாது. ஜஸ்ட் நம்மளோட ஒர்க் என்னவோ அதை நம்ம பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இங்க என்னோட ரிசல்ட் வந்து எனக்கு பயங்கரமா இருக்கு ஆக்சுவலி. நான் எல்லா விஷயத்துலயுமே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கேன், அதை நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஸோ அட் த சேம் டைம் ஐ ஜஸ்ட் கெட் அ ஹியூஜ் அமௌண்ட். நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா பிக் ஆகிட்டு இருக்கு. என்னோட வீடியோஸ் வந்து ப்ராப்பரான ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்ந்துட்டு இருக்கு. என்னோட ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு, வெளியே ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு. ஸோ சில பேர்லாம் போட்டிருந்தாங்க, நீலாம் விமனுக்கு வந்து விசிபிளாவே தெரிய மாட்டேன், இன்விசிபிளாவே இருப்பேன். பட் ஐ ஜஸ்ட் கெட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் ஃப்ரம் த கேர்ள்ஸ். அவங்க என்கிட்ட டேரக்டா வந்து பேசுறாங்க, நான் பேசினா ரெஸ்பாண்ட் பண்றாங்க, என் கூட இருக்கிறாங்க. ஸோ அங்க உட்காந்துக்கிட்டு என்ன வேணாலும் பேசலாம். ஆனா ரியல் ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு தான் தெரியும். ஸோ டோன்ட் கேர் எனி ஒன்ஸ். லைக் நீங்க மேபி என்ன மாதிரி இருக்கீங்க, என்னோட மென்டாலிட்டி உங்களுக்கு வேணா நீங்க யார் சொல்றது கேட்காதே, யார் சொல்றது, ரைட்? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க பண்ணுங்க. சும்மா 1000 பேர் 1000 சொல்லுவான், அதெல்லாம் அவனுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்காது, அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க என்னைக்கு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், உங்களோட மென்டாலிட்டியை கொஞ்சம் பெருசா ப்ராடா மாத்தி பாக்குறீங்களோ அப்போ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க கண்ணில் போடும்.
ரைட். என்னோட கம்யூனிட்டியில் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து கிளாரிட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன விஷயம் என்னன்னா, கிளாரிட்டி வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிற ஒரு ஐடியா இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறீங்க. நான் நிறைய இடங்கள்ல பார்க்குற விஷயம் என்னன்னா, அந்த நைஸ் கை அப்படிங்கிற தோற்றத்தில் இருக்கிற நிறைய பசங்க வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணி எனக்குன்னு யாருமே இல்லை, என் ரிலேஷன்ஷிப் எல்லாமே பிரேக்கப்ஸ் அடைய முடியுது, என்னை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க. எனக்கு சின்ன வயசுல மேபி எனக்கு யாராவது இந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டி ஃபிகராக வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா மேபி நான் கொஞ்சம் என் லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாமல் இருந்திருப்பேன். பட் பரவாயில்ல, உங்களுக்கு நான் இருக்கேன், நான் சொல்லித்தரேன். ஸோ ஒரு 5 days கழிச்சு நம்ம மீட் பண்ணலாம். பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. நீங்கள் என் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும் இல்லை என்னோட கோச்சிங் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஷெடியூலிங் லிங்க் கீழே இருக்கும், வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும், நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ரைட். ஸோ I will see you after 5 days, and thank you for the support, right?